ஹாய் ஹலோ பஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரமேஷ். ஸோ இன்றைக்கி மகாராஷ்டிரா சைடு பார்த்தீங்கன்னா டே 8 இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா கண்டினியூஸாக வந்து வாட்டர் ஃபாலு ட்ரெக்கு அது இதுன்னு பார்த்தீங்கன்னா நடந்து கால் உடம்புலாம் டயர்டாச்சு. ஃபாஸ்ட் ட்ரெக்குன்னே போயிடுச்சு பார்த்தா. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் பொறுமையாக கிளம்பலாம். பிளேஸும் வந்து ரொம்ப பறக்க ட்ரெக்கெல்லாம் இல்லாமல் ரிலாக்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 11 மணி தான் இப்போது கிளம்புறேன். ஆனால் இந்த ஹோட்டல்ஸில் பிரச்சனை தெரியல விழுகலாம், அது ஒரு ஓகே சரி சொல்லலாம். எப்போவுமே ரூம் எடுக்கிறது லேட்டாக 10 மணி தான் எடுக்கிறது. 10 மணி மேலே 11 மணி தான் ரூமே செக்இன் பண்ணுறது. காலைல 9 மணிக்கு அலாம் அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. காலி பண்ணியான்னு 10 மணி செக் அவுட்டு 11 மணி செக் அவுட் வச்சு டார்ச்சர் பண்ணிடுவாங்க. அது எதுக்காகனா ரூம் க்ளீனிங் கால் வருவாங்க, ஒரே டைமில் க்ளீனிங் முடிச்சுடுவாங்க. அப்படி அதுக்காக தான். இருந்தாலும் கொஞ்சம் ஒஸ்ட் அது. ஸோ இந்த ஸ்டேலாம் பார்த்துட்டு இங்கே ஸ்விம்மிங் பூலில் நான் தங்கலை, ஆப்போசிட்டில் தான் தங்கினேன். நார்மல் ரூம் தான், பட் இருந்தாலும் ரேட் ஜாஸ்தி. நான் இப்போ ஸ்டே பண்ணிக்கிற பிளேஸ் வந்துட்டு மாத்தேரன் அப்படின்ற ஊருக்கு கொஞ்சம் முன்னாடி நிரலில் வந்து ரூம் கொஞ்சம் வந்து காஸ்ட்லியாக தான் இருக்குது. ஏன்னா நான் எடுத்த ரூமே வந்து பார்த்திங்கன்னா 1800 ரூபா, 1800. ஒரு 1 hour உட்காந்து ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ரூம் தேடினேன். எங்கேயுமே வந்து பார்த்தா 2000 ரூபா கீழே ரூமே இல்லை. அந்த மாதிரி 2000 ரூபாய்க்கு ரூம் இல்லை, அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. இத்தனை நைட் ரொம்ப லேட் தேடிட்டு இருக்கேன். 10 மணி ரூம் தேடிட்டு இருக்கேன். அப்போ கூட வந்து ரூம் வந்து கால் பண்ணி கேட்டால் கூட அவ்வளோதான், குறைச்சி கேட்டால் வந்து தங்குறானா தங்கி இல்லைனா போன்னு பேச கூட மாட்டேன், கட் பண்ணி விட்றாங்க. அந்த மாதிரி அவ்வளோதான், கட் பண்ணிடுறாங்க. திரும்ப வந்து கான்வர்சேஷன் தயாராக இல்லை. ஸோ வேறு வழி இல்லை. அதனால் வந்து அந்த ரேட்டு தான் எடுத்துட்டேன். எனக்கு பெட்ரோல் பங்க் ஸ்டே வந்து இந்த ட்ரிப்பில் ரொம்ப போட முடியல. ஏன்னா ஃபுல்லாக மழை வந்துட்டு இருக்கிறதுனால வந்து ஓப்பன் பெட்ரோல் பங்க் போட்டாலும் தண்ணி ரொம்ப மழை இருக்கல, தூரல் மழையெல்லாம் தாங்கும் பார்த்தா நம்ம டென்ட்டு. ரொம்ப மழை வந்து கஷ்டம். ஏன்னா நம்ம வந்து ஆல் வெதர் டென்ட்டு மெஷர்லாம் இருக்கிறதால கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் என்னோட பாட்டமில் என்னோடய டென்ட் யூஸ் பண்ணி சின்ன டேமேஜ் ஆகிடுச்சு, தண்ணி உள்ளே வந்துடும் கண்டிப்பாக. அதனால் ஸோ இப்போ வந்து மாத்தேரன் கிளம்புறேன். பக்கம் தான், இங்கேருந்து ஒரு 20 minutes தான். ஸோ அதனால் மோட்டோ விளாகிங் எடுக்கல. அங்கே போயிட்டு மாத்தேரன் இப்போ மாத்தேரன் பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்து நாங்கள் போயிட்டு நான் வந்து பேசுகிறேன். அதுக்கப்புறம் வந்து மோட்டோ விளாகிங் இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக 2 நாளாக வந்து மோட்டோ விளாகிங்கில் ஃபுல்லாக ட்ரெக்கிங்கில் போய்ட்டு இருந்துச்சு. நீ மோட்டோ விளாகிங் நீ பண்ணுறோம். பைக் வந்து ஸ்டார்ட் பண்ணி வார்ம் அப் பண்ணி விட்டாங்க. தென் ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா, நல்ல விஷயம் இல்லை, இன்றைக்கி தான் வந்து இங்கே ட்ரிப்பில் வெயில் அடிக்கிறதுனால ஜீன் போட்டுருங்க. 8 நாள் கழித்து ஜீன் போட்டு நானே பார்க்குறேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஜீன் போட்டு பார்க்குறதுக்கு. ஏன்னா இன்றைக்கி வந்து நல்ல ஒரு வெயில் அடிக்குது, காலையில் மழை இல்லாமல் இருக்குது. சத்தியமாக நான் இதை எதிர்பார்க்கலங்க. மாத்தேரனில் சாலிடாக எத்தனையோ 1000 வண்டி நிற்கிதுங்க. ஏன்னா மாத்தேரன் என்ன ஸ்பெஷல்னால் வந்துட்டு அங்கே மாத்தேரன் இன்னும் வந்து ஒரு 2.25 கிலோமீட்டர் காட்டுது. அங்கே வந்து ஏஷியாவிலே பார்த்தீங்கன்னா எந்த விதமான வெஹிக்கிள்ஸும் அலோவ் பண்ணாத ஒரு ஊருன்னா மாத்தேரன். அப்படி தான். அதனால தான் இங்கே இவ்வளோ வண்டி பார்க்கிங் போட்டு நடந்து போகணும், இல்லை குதிரையில் போகலாம். வந்த உடனே குதிரையான்னு கேட்டாங்க. 1500-800 சம்திங் ரூபா குதிரையில் போகிறதுக்கு. டக்குன்னு போய் காமிச்சிடும். அப்படியே டக்குன்னே காமிக்க தேவையில்லை. ஆல்ரெடி நான் ஒரு வாரமாக ட்ரெக்கிங் போய் என் காரை வந்து பதப்படுத்தி வச்சுருக்கேன். அதனால் நான் வந்து நடந்தே தான் போகிறேன். ஆனால் அதில் பெரிய பார்க்கிங்னு கை காமிச்சு விட்டாங்க. சரின்னு வந்து பார்த்தா ஒரு சின்ன கேப்பு கிடையாது. அதுவும் நம்மளுக்கு பேனியஸோடு நிற்கிதா, சுத்தமாக வந்து நிப்பாட்டவே முடியல. 2 வண்டியை இங்கே இழுத்து அங்கே இழுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்து ரிட்டன் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்து வெளியே எடுக்கிற ஈஸியாக விட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டியை பார்க் பண்ணிட்டேன். ஏன்னா ஃப்ரண்ட் பேஸில் விட்டனா திரும்ப எடுக்க முடியாதனால விட்டு பார்க் பண்ணியாச்சு. இந்த ஊரில் மாத்தேரனில் மகாராஷ்டிரா நிறைய நான் பார்த்தேன் நான். அதாவது இந்த மாதிரி சேர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு இது இவங்க கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி ரெடிமேடாக வருது, அது வேறு இருக்குது. சைடில் இங்கெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. ஸோ அவர் அட்லீஸ்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து ஒரு ஓட்டை விட்டுருக்காரு. கொஞ்சம் மூளை இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே நார்மல் சிசி பைக் எல்லாமே ஏர் கூல்ட் இன்ஜின் தான். அது வந்துட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சா காற்றே படாது, இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகி இன்ஜின் தான் வீணாக போகும். இந்த மாதிரி ஸ்கொயர் விட்டால் கூட அட்லீஸ்ட் காற்று உள்ள போய் கூலாகும். நிறைய வண்டி பார்த்தோன்னா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸில் வச்சுருந்தாங்க. அதாவது காற்றே அதுக்கு படக்கூடாது. அதாவது சைட்லேருந்து கொஞ்சம் பட்டால் தான் உண்டு, இன்ஜின் வந்து ஃபுல் ஹீட் ஆகிற மாதிரி. வேறு ஏதாச்சும் வண்டி பார்த்தா காமிச்சு தரேன். நான் மகாராஷ்டிரா வந்து நிறைய வண்டி பார்த்தேன் நான். ஸோ இங்கே ஃப்ரெண்டில் ஒரு வண்டி நிற்கிது பாருங்கள், ஹோண்டா. இதில் என்ன பண்ணியிருக்காரு பாப்பா பாருங்கள், மேட்டை வாங்கி அப்படி கட்டிருக்காரு. இவர் வந்து அதை விட ஏதோ இத்தனோண்டு கொஞ்சம் காற்று போட்டுமேன்னு ஒரு சின்ன ஒரு ஓட்டை விட்டுருக்காரு. இங்கே மகாராஷ்டிரா வந்து ஃபுல்லாகவே மழையாக இருக்குன்றது இங்கே இருக்க பைக்ஸ் எல்லாம் பார்த்தாலே தெரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு டேங்கு பேக்லையும் பார்த்தீங்கன்னா கவர் போட்டு வச்சுருக்காங்க. ஒட்டி தண்ணி உள்ளே போயிடும்ட்டு. அங்கே ஒன்று சீட், அது மாதிரி சீட் கவரே மேக்ஸிமம் ரெடி பண்ணுறது இந்த மாதிரி கவரு இல்லை, இந்த மாதிரி தண்ணி போகாத மெட்டீரியலாக வந்து ரெடி பண்ணுறாங்க சீட்டு. அதுபோக பார்த்தீங்கன்னா ஹேண்டில்ஸில் வந்து மழை கையில் பட்டால் குளிரும் இல்லை கை நனையாமல் இருக்கிறதுனா இந்த மாதிரி வந்து ரெடிமேடாக கிடைக்குது. வாங்கி நிறைய பைக்ஸில் பார்த்து, ஸ்கூட்டரில் நிறைய பார்த்தேன். இப்போ இது வந்து ஒரு கியர் பைக்கில் பார்க்குறேன். இந்த மாதிரி வந்து இங்கே மகாராஷ்டிராவில் ஃபுல்லாக மோஸ்ட் நிறைய வண்டிஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. பார்க்கிங் இந்த உள்பக்கம் போட்டது, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கார் பார்க்கிங். பட் பார்க்கிங்காகவே ஸ்பேஸ் ஏகப்பட்ட ஒதுக்கி தான் ஆகணும். ஸோ இங்கே வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்குது. உள்ளே வந்து டிக்கெட் எடுத்து தான் உள்ளே போகணும். எவ்வளோ டிக்கெட் பார்க்கலாம். ஸோ
பார்க்கிங் போட்டு வந்தாச்சுங்க. இங்கே வந்து ஒரு 2 சீட்டு, ரெண்டுமே பார்க்கிங் தான். 30 60 ரூபா சேர்த்து பார்க்கிங். ஒன்று வந்து பஞ்சாயத்துக்காரங்க வாங்குறாங்க, ஒன்று வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ 60 ரூபா பைக் பார்க்கிங்கு. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா 50 ரூபா வந்து என்ட்ரி. இங்கே தான் எடுக்கணும். அடல்ட்டு பார்த்தீங்கன்னா 50 ரூபா வந்து என்ட்ரி டிக்கெட் உள்ளே போகிறதுக்கு. ஸோ அப்படியே நம்ம வந்து உள்ளே போகலாம். உள்ளே வந்தால் இது மாதிரி தாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் வந்து இப்படி ஆர்ச் மாதிரி மெஷ் போட்டு வச்சுருக்காங்க. நல்ல வேலைங்க. ஆக்சுவலாக வந்து மாத்தேரனுக்கு ரூம் பார்த்துட்டு இருந்தேன். நிறைய ரூம் காட்டுச்சு. எவ்வளோ பட்ஜெட் ரூமாக இருந்துச்சு. பட் ஆனால் ரூம்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே இருக்கா எங்கே இருக்குன்னே தெரில. எனக்கு இது வந்ததில் எங்கேயும் பார்க்கல. ஹில்ஸ் தான் ஃபுல்லாக ஏறி வந்தேன், எங்கேயும் பார்க்கல. இங்கே வந்து நைட்டு 10 மணிக்கு மேலே 11 மணி வரை வந்துட்டு முடிச்சுட்டு இருந்துருக்கு. நல்ல வேலை அங்கேயே நிறைய ரூம் போட்டது பெட்டராக போச்சு. அந்த பக்கம் தெரியுது பாருங்களேன், குதிரையில் கூப்பிட்டு போகிறாங்கல்ல. ஸோ அதான் நீங்கள் நடக்க கஷ்டமாக இருக்குது, ஒரு 3 கிலோமீட்டர்லாம் நடக்க முடியாது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி குதிரை வந்து 1500 சம்திங் கொடுத்து அதில் போய்க்கலாம். உள்ளே என்ட்ரானதும் எவ்வளோ கிலோமீட்டர் போட்டுருங்க. இன்னொன்று என்னென்னா, இங்கே நம்ம பார்க்க போகிறதே மாத்தேரை ரயில்வே ஸ்டேஷன். இங்கே உள்ள லோக்கல் மக்களை, இங்கே உள்ளவங்களே பார்த்தீங்கன்னா அவங்க வண்டி எடுத்துகிட்டு போடாது, எல்லாமே அங்கே தான் விடணும். எப்படி சொல்கிறேன்னா, அங்கே நிறைய வண்டி பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட்டாக வந்து கவர் போட்டு மூடி வச்சுருக்காங்க. உங்களுக்கு தேவைன்னா இங்கே வர நடந்து வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வண்டி எடுத்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா குதிரை இல்லாமல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எடுத்துகிட்டு போவாங்களே உட்கார வச்சுட்டு, அந்த மாதிரி வண்டி கூட இருக்குது. எவ்வளோன்னு தெரில, நான் போகிறதுல ஜஸ்ட் வேணால் விசாரிச்சு பார்க்குறேன் நிறைய அப்படின்ட்டு. அந்த இழுத்துட்டு போகிற வண்டி பார்த்தீங்கன்னா 950 ரூபாங்க. ஏன்னா அதெல்லாம் எதுக்காகனா, டக்குன்னு வந்த உடனே நீங்கள் குதிரை அந்த வண்டியெலாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு நீங்கள் வந்துட்டு வெயிட் பண்ணால் போகலாம். அதை விட்டு அடுத்த ஆப்ஷன் சீப்பஸ்ட் ஆப்ஷன் இன்னொன்று இருக்குது, 35 ரூபாங்க. இந்த வரல எலக்ட்ரிக் வெஹிக்கிள். இப்போ தான் இங்கே வந்து எலக்ட்ரிக்கெலாம் வந்துட்டு டெவலப் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வரதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷன் இருந்திருக்காது. இப்போ ரீசெண்டாக மேபி 1 or 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 35 ரூபா தான் இங்கேருந்து போகிறதுக்கு. பட் அதுக்கு வந்து க்யூவில் நிற்கணும். இந்த மாதிரி க்யூவில் நின்று நம்ம வெயிட் பண்ணி தான் போகணும், டைம் எடுக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து அது கம்மி ரேட்டில் இருக்குது. பார்த்தா நீங்கள் வந்து டைம் ஆனாலும் பரவாயில்ல, கம்மி ரேட்டில் போன வச்சிங்கன்னா 35 ரூபா கொடுத்தீங்கன்னா இங்கேருந்து அங்கே 3 கிலோமீட்டர் போவாங்க. ஸோ அங்கேருந்து வரதுக்கு மறுபடியும் அங்கே க்யூவில் நின்று வரலாம், இல்லை நீங்கள் நடந்து கூட வரலாம். எப்படின்னு உங்கள் ஆப்ஷன் போகும்போது தெரிஞ்சிடும் நடக்க முடியுமா இல்லைன்றது. ஸோ இப்போ நான் வந்து சின்ன ஒரு மாற்றமாக இந்த க்யூவில் நிற்கலான்னு இருக்கிறேன். ஒரு 8 ஆட்டோ தாண்டி போச்சுன்னா எனக்கு 9வது இல்லை 10வது ஆட்டோ வந்து எனக்கு கிடச்சிடும் அப்படின்றது தெரியுது. நிற்கிற க்யூ பார்த்தா மீடியமாக இருக்குது. ஸோ அதனால் க்யூவில் நின்றுட்டு நம்ம இந்த டிக்கெட் எடுத்துடலாம். க்யூவில் நின்று ஒரு 15 மினிட்ஸ் தாங்க நின்றுட்டு டிக்கெட் எடுத்தாச்சு. ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த ஆட்டோ வந்தது உடனே ஏற வேண்டியதான். இதில் இன்னொன்று போட்டிருந்தேன், நான் ஃபஸ்ட்டு கவனிக்கலை. ட்ராலி மாதிரிப்பட்ட பேக்கெலாம் அலவுட் இல்லை. ரிக்ஷா இருந்தாலும் வெயிட் இழுக்காது அப்படின்றதுனால அலவுட் கிடையாது. எனக்கு ஒருத்தர் வந்து இப்போ வந்தார், அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. நம்ம ஆட்டோ வந்து சரி போயிடலாம். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து க்யூ ஃபார் லோக்கல்ஸ் தனியாக போட்டாங்களே. அதாவது இங்கே வந்து லோக்கல் ஊர் மக்களும் பார்த்தீங்கன்னா ஆட்டோ எடுத்துப்பாங்க. இந்த க்யூவில் வர முடியாது. ஸோ அவங்களுக்கு தனி க்யூ, டூரிஸ்ட்டுக்கு தனி க்யூ. அப்புறமா இங்கே இருக்கிற ஆட்டோஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஈஸ் ஃபண்டட் பை ரேங்க் டி சோஷியல் இன்வெஸ்டர்ஸ் போடுறாங்கல்ல. நம்மள மாதிரி எதுவும் சோஷியல் இன்வெஸ்டர் தான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஆட்டோஸ்லாம் வந்து ஃபண்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. தென் ரொம்ப ஆட்டோஸில் லிமிட்டடாக 20 ஆட்டோ மட்டும்தான் இருக்குது. அந்த 20 ஒரு ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா 3 பேர் தான் மேக்ஸிமம் லிமிட்டு. அது எல்லா இடத்துலையும் அப்படி தான். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான். சொன்ன மாதிரி வந்து மொத்தமே 20 ஆட்டோ தான் இருக்கும். ஓகே, ஏன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இல்லை. அட்லீஸ்ட் மேக்ஸிமம் இந்த சைட் கியூ பார்க்கும்போது ஒரு 30 பேர் வெயிட் பண்ணால் வந்து ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணால் வந்து ஒரு ஆட்டோ வந்துடுது. ஸோ ரிட்டன் வரும்போது தான் எவ்வளோ தான் வெயிட் பண்ணுறது தெரியல. ஏன்னா வந்து எல்லோரும் போகும்போது ஒருத்தர் ஒரு டைமில் வருவாங்க, ரிட்டன் கிளம்புறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கும்பலாக கிளம்புவாங்கல்ல. ஸோ கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். அது மாதிரி நல்லா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரோடு பேத் எல்லாமே நல்லாயிருக்கு. ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக பார்த்தீங்கன்னா மண்ணாக சிமெண்ட்டாக ஏதோ எடுத்துகிட்டு போகிறாங்க போல இருக்குது. எல்லாம் வந்து குதிரை மேலே கட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்க. ஸோ இது வந்து அந்த ஃபஸ்ட்டில் போட்டிருந்த ரோடில் போட்டிருந்த வெல்கம் டு மாத்தேரன் ரயில்வே ஸ்டேஷன். அது ஏதோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரிட்டன் போகும்போது நான் மோட்டோவில் ஒன்று காட்டி தரேன். ரோட்டு மேலேயே இந்த ட்ராக் நீங்கள் பார்க்க முடியும். அதாவது நார்மல் ட்ராக் மாதிரி பெரிய ட்ராக் கிடையாது, சின்ன ட்ராக். டாய் ட்ரெயின்லாம் போகல அது மாதிரி. ஸோ டைமிங் வந்து எப்பப்போ ட்ரெயின்லாம் தெரியல. லக் இருந்தால் பார்ப்போம் நம்ம ரிட்டன் வரும்போது இல்லை போகும்போது எப்பயாச்சும். என்னொன்னா அந்த ரோட்டில் வரும்போதுன்னா ஃபுல் அப் ரோடு ரொம்ப ஸ்டீப்பாக இருந்துச்சு, பயங்கரமான கர்வ் இருந்துச்சு. விதின் ஆக்சுவலாக கீழேருந்து மேலே 10 கிலோமீட்டர் தான். 10 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்டீப்பு, டக்கு யூ பெண்டு எல்லாமே இருந்துச்சு. மிடில் வந்து ஒரு 10 இடத்துல மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே ட்ராக் கிராஸ் ஆகிருக்கும். எங்கேயுமே ரயில்வே கேட்லாம் கிடையாது, நம்ம தான் பார்த்து போகணும். நான் சொன்னேன்லங்க, மாத்தேரனில் வந்து உள்ள நிறைய ஸ்டே பார்த்தேன்ட்டு. ஸ்டே எல்லாம் இருக்குது. பட் ஆனால் எப்போ இங்கே உள்ள லாஸ்ட் டைமிங் விடுவாங்கன்னு தான் தெரில. இங்கே உள்ளே வந்தால் மட்டும் தான் நம்ம ஸ்டே பண்ண முடியும். உள்ள என்ட்ரி டிக்கெட் இருக்குது, இதெல்லாம் இருக்குல்ல. இந்த ஆட்டோ அன் டைமில் ஓடணும், அது போக என்ட்ரி டிக்கெட் கொடுக்கணும், இருக்கணும், உள்ள அலோவ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் இருக்குது. ஸோ அது முடிஞ்சால் நான் விசாரிச்சுட்டு டைம் சொல்கிறேன். நீங்கள் உள்ளே வந்து ஸ்டே பண்ண ஆக்சுவலாக உள்ளே ஸ்டே பண்ணால் சரியான ஒரு இது இருந்திருக்கும். ஏன்னா ஃபாரஸ்ட்டுக்கு முன்னாடி ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு அனுபவம் கிடச்சிருக்கு ஸ்டே பண்ணியிருந்தா. ரயில்வே ட்ராக்கு ரயில்வே ஸ்டேஷன் நினைக்கிறது. இது டாப்பில் உள்ள ஆட்டோ ஸ்டாண்டுங்க. இங்கே வந்து க்யூ நிற்கிறாங்க. ரிட்டன் போக நம்ம இங்கே என்ன ஆகணும். கரெக்டாக ஆட்டோ வந்து இறங்க வந்து மழை வந்துடுச்சு.
நடந்து வந்திருந்தால் கண்டிப்பாக வந்து மறுபடியும் இன்றைக்கி குளிச்சிருப்பேன். இன்றைக்கி தான் இருந்திருந்து ஒரு ஜீன் பேண்ட்டு எடுத்து போட்டு நான் ஃபுல்லாக ஈராக இருக்கும். அதனால் இப்போதைக்கு மலைக்கு கீழே நிற்கிறேன், அந்த ஒரு செடி கீழே நிற்கிறேன். ரெயின் கோட் இருக்குது பட் போடலை. பட் இங்கே வந்துருந்தா சீரியஸ்லி ஒரு டிஃப்ரெண்ட் இடத்துல வந்து ஸ்டே பண்ணுற ஒரு அனுபவம் கிடச்சிருந்துச்சு. அங்கே வந்து சும்மா ரூம் தங்கினதுக்கு இங்கே இதெல்லாமே ஆக்சுவலாக வந்து வீடும் இருக்குது, ஹோட்டல்ஸும் இருக்குது. இங்கே கூட ஸ்டே பண்ணியிருக்கலாமே. நார்மல் ஊர் மாதிரி தாங்க, அதாவது ப்ராப்பராக அவங்களுக்கு ரோடே இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வண்டியே வரலாம். பட் என்னென்னா நல்லவனா இருந்தால் கடைசியில் நல்லவனாக இருக்கும்ல, அது மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பேர் எடுத்துட்டாங்க. இல்லை நம்ம வந்து இங்கே வந்து பெட்ரோல் வெஹிக்கிள்ஸு இது மாதிரி பொல்யூஷன் எடுத்து போக மாட்டோம் அப்படின்னு ஒரு கொள்கை ஃபாலோ பண்ணதால ஸ்டில் அவங்க கடைபிடிச்சா ஆகணும். இப்போதைக்கு ஒரு ஆட்டோ விட்டுருக்காங்க, எலக்ட்ரிக் ஆட்டோ. இனி பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் கொஞ்சம் மாதிரி ஒவ்வொருத்தராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிக் அலோவ் பண்ணலான்ட்டு எலக்ட்ரிக் 2 வீலர்ஸ் கொண்டு வருவாங்க, அப்புறம் எலக்ட்ரிக் கார் கொண்டு வருவாங்க. அப்படியே வந்து பொல்யூஷன் இல்லாமல் வந்துடுவாங்க கூடிய சீக்கிரம். அடுத்த ஒரு 2 வருஷத்தில் வரணும் கண்டிப்பாக. நான் சொல்கிறேன் எலக்ட்ரிக் 2 வீலர்ஸ்லாம் இங்கே வந்து அலோவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஸ்டோர்லாம் இருக்குது. நார்மல் ஊர் மாதிரி தாங்க. பட் என்னென்னா ஒரே ஒரு பாலிசி ஃபாலோ பண்ணுறது இது ஒன்று மட்டும்தான். அப்புறமா இங்கே வந்து அந்த டாய் ட்ரெயினோட இது போகுது. டாய் ட்ரெயின் வந்து டைமிங் எப்போன்னு தெரில, பட் அப்பப்போ அது வேறு ஓடுது கூட. நீங்களும் ஏதாச்சும் வந்து இல்லை மும்பை பக்கம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு எப்படின்னா வந்து ஊட்டி மாதிரி வச்சுங்களேன். ஒரு ஃப்ரைடே வந்துட்டு 2 நாள் ஸ்டே பண்ணிட்டு அப்படியே வந்து ரிலாக்ஸாக இருந்துட்டு போகிறதுக்கு சூப்பரான பிளேஸ் இது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு இதுக்காக மட்டும் தான் வந்தேன். பட் ஆனால் நீங்கள் யாராச்சும் பெரிய லீவாக பிளான் பண்ணிட்டீங்க, இல்லை ஷார்ட் ஒரு நல்ல வெக்கேஷன் மாதிரி பிளான் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பிளான் பண்ணலாம். இங்கே வந்து ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணிட்டு போங்க. அதை ரிலாக்ஸாக எது மாதிரி அறக்க பறக்க ட்ரெக்கிங் அது இல்லை ஆக்சுவலாக நடக்குது இருக்குது பிளேஸுங்க வந்துட்டு. நீங்கள் ரூம் எடுத்து 1 டே ஸ்டே பண்ணி அடுத்த நாள் செக் அவுட் பண்ணி 2 நாள் செக் அவுட் கழிச்சு செக் அவுட் பண்ணுங்கள். பட் ஏன்னா இங்கே நிறைய பாயிண்ட் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நடந்து போகணும். குதிரை ஃபெசிலிட்டி இருக்கான்னு தெரியல. பின்னாடி இருக்கிற பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இங்கே வந்து ட்ரெயின் சொன்னாலும் எப்பயாச்சும் தான் ஓடும். இன்னொன்று ட்ரெயினில் வந்தீங்கன்னா லக்கேஜ் எடுத்துகிட்டு வரலாம். நீங்கள் கீழேருந்து பைக் காரில் வந்துட்டு பார்க்கிங் விட்டுட்டு வரதா இருந்தால் உங்களுக்கு லக்கேஜ் வந்து எதுவுமே எடுத்துகிட்டு வர முடியாது. ஏன்னா வந்து ரிக்ஷாவில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. லக்கேஜ் மீன்ஸ் சின்ன பேக், நீங்கள் ஷோல்டர் பேக் கேரி பண்ணலாம். ஸோ இந்த ஃப்ரெண்டில் வரல இந்த மாதிரி ட்ராலி பேக்ஸ் இதெல்லாம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. தனியாக நீங்கள் யாருக்காவது காசு கொடுத்து தள்ளிட்டு வர வண்டிக்கலாம். ஸோ அது இல்லைனா வந்துட்டு இந்த மாதிரி குதிரை இதில் இல்லை யாராச்சும் ஆட்கள்கிட்ட சொன்னால் அவங்க வந்து எடுத்துக்கொண்டு மேலே தருவாங்க. நம்ம வரக்கூடிய ரிக்ஷாவில் வந்து இதை அலோவ் பண்ண மாட்டாங்க. சும்மா 2 ஃபோட்டோ எடுத்தாங்க. பார்த்தா ட்ரெயின் கொஞ்ச நாள் நிற்கிது. எல்லோரும் ட்ரெயின் இன்ஜின் டிரைவரே வெளியே தள்ளி விட்டு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எடுத்துட்டாங்க ஃபுல்லாட்டு. நான் எடுத்து முடிச்சுட்டேன், அதனால தான் ரிலாக்ஸாக பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இங்கே மெயினாக பார்க்க வந்து இதுதான். இன்னும் நிறைய பிளேசஸ் இருக்குது. அது சொன்னால் இங்கே ஸ்டே பண்ணி நின்று நிறைய பாயிண்ட் போகிற மாதிரி இருக்கும். இல்லை வந்து உங்களுக்கு வந்துட்டு இங்கேயே ஆட்கள் நிற்பாங்க கேட்பாங்க கூப்பிட்டு போகிறதுக்கு. அது கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்தா போகிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு அது பிளான் இல்லை. ஏன்னா நான் வந்து இங்கே வந்து ஜஸ்ட்டு இந்த ஊரை பார்க்குறதுக்கும் இந்த ரயில்வே ஸ்டேஷன் பார்க்குறதா வந்தேன் நான். ஸோ அது முடிஞ்சு நான் இங்கேருந்து கொஞ்சம் கிளம்பி அப்படியே. ஸோ வரும்போது பார்த்திங்கன்னா மோட்டரில் பண்ணுறேன். ரிட்டன் வரும்போது காமிக்கிறான்னு சொன்னேன். ஒரு 10 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா மேலே ஏறிடலாம். ஆனால் வந்து ரொம்ப ஹைட்டு, ரொம்ப ஸ்டீப்பான அப்பு இப்பு பெண்டு அதுன்னு தாறுமாறாக இருக்குங்க. மிட்டில் வந்து அந்த மாதிரி ட்ரெயின் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. பார்ப்போம். அதாவது ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸில் டக்குன்னு மேலே ஏறும்போது காது அடைக்குது. அப்படியே கீழே இறங்கிடுமோ அது மாதிரி தான். காது அப்படியே ரொம்ப டக்குன்னு ரொம்ப அடைக்கிற மாதிரி இருக்குது. அது இந்த இதில் ஏறுமா ஓட்டணும்னா ரொம்ப நம்ம பிளைனான ரோடு வந்து வரவே செய்யாது. ரொம்ப ரேராக எக்ஸாம்பிள் ஒரு வண்டி ஸ்டாப் பண்ணலாம். இப்போ இவ்வளோ இருக்கா இவ்வளோ இடம் வச்சுக்கலாம். அது ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னா அங்கே தான் பண்ண முடியும். ஸ்டாப் பண்ணக்கூடாது ஆக்சுவலி. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மற்றபடி எங்கே வண்டி பைக் விட்டாருந்தோம் வண்டி வந்து சரி கீழே இறங்கிட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி சொன்னேன். ரயில்வே ட்ராக் கிராஸ் ஆகுது. இதான் நம்ம மேலே பார்த்தா அது ட்ரெயின் வந்து இப்போது கஷ்டம். இந்த ரோடுக்கு வந்துட்டு சொல்கிறது கிராஸ் ஆகி பேரலாக அப்படி இப்படி தான் போயிட்டே இருக்கும் ரோடு. எந்த மாதிரி ரயிலில் எதுவுமே இருக்காது. ஏன்னா அந்த ட்ரெயின் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். நம்ம தான் பார்த்து உஷாராக கிராஸ் பண்ணணும். அந்த பிறகு தான் மண்டை மேலே இருந்த கொண்டே பார்த்தேன். கோப்ரோ வந்து ஹெல்மெட்டில் மாட்டினாங்க. ஆனால் மைக்க மாட்ட மறந்துட்டேன். நான் பாட்டு கதையாக பேசிட்டு வந்துட்டு இருந்தேன். சரி ஓகே, அது எப்படின்னாலும் பேக்ரவுண்ட் மியூசிக் தான் போட்டிருப்பேன் நேரத்துக்கு. ஒன்றும் இல்லைங்க, அந்த இறங்குறது வந்து ரொம்ப ஸ்டீப்பு ஹைட்டுன்னு சொல்லிட்டு இருந்தேன், அவ்வளோதான். அது போக வந்து அந்த ட்ராக் ரயில்வே ட்ராக் வந்து வீட்டில் ரோட்டில் கிராஸ் ஆச்சுல, அது காமிச்சிருந்தேன். ஸோ கீழே வந்தப்போ தான் டவர் கிடச்சிது. மேப் போட்டேன். எங்கே போட்டிருக்கேன்னா ஹரிஹர் ஃபோர்ட், அங்கே தான் மேப் போட்டிருக்கேன். இன்னைக்கு இல்லை, அது பொறுத்து இருந்தால் நீங்கள் நாளை வீடியோ தான் பார்த்தாகணும்.
இப்போ ஹரியர் ஃபோர்ட் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 3:45 மணி நேரம் மேப் காட்டுது. நைட்டு 7:30 மணிக்கு ரீச் ஆகுதுன்னு காட்டுது. அங்கே ஃபோர்ட் பக்கத்தில் வந்து ஸ்டே கிடையாது. அதுக்கும் ஒரு 1 ஹவர் பேக்கில் தான் வந்து ஸ்டே அவைலபிள் இருக்கும். ஸோ கிட்ட வர போயிட்டு எங்கே வந்து ஸ்டே அவைலபிள் இருக்கோ, ஈவன் பெட்ரோல் பங்குனா பெட்ரோல் பங்கு, ஸ்டேன்னா ஸ்டே, எது கிடைக்குதோ அதை பார்த்து வந்து நீ தங்கிக்க வேண்டியதான். என்ன ஒரே காவி கொடியாக பறக்குது, அதுக்குள்ளே தான் நம்ம போனோம். ஜாம் வச்சுட்டாங்களே, ஜாமாக நிற்கிது. 3:45 ஆச்சுது. காலைல மீன்ஸ் ஒரு இங்கே மேலே கிளம்பும் போது தான் ஒரு 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா வந்து மேகி சாப்பிட்டது. ஒரு சின்ன பவுல் தான், 50 ரூபா அது சாப்பிட்டது. அப்புறம் டீ குடித்தேன், அவ்வளோதான். ரொம்ப பசிக்குது. 3:45 இங்கெல்லாம் சாப்பாடு வச்சுருப்பாங்களா இல்லை தட்டை கழுவி மொத்தமாக கவுச்சிருப்பாங்களான்னு தெரியல. பார்ப்போம், ஏதாச்சும் ஹோட்டல் இருந்துச்சுன்னா சாப்பிட்ணும். பட் அதே ஒரு இன்னும் நோ என்ட்ரிலாம் போட்டுருவாங்க. அந்த பக்கமா இந்த பக்கமா, எந்த பக்கம் நோ என்ட்ரி, இப்படி கிராஸாக போட வச்சா எப்படிங்க தெரியும். சரி போ, காரு பைக்கெலாம் போகுது. ஸோ தைரியம் போகலாம். இன்னொன்று இங்கே கடை இருந்தால் கூட இப்போ இந்த வண்டியை போட்டு சாப்பிட போக முடியாது. நம்ம இருக்க லக்கேஜுக்கு சின்ன ரோட்டு கண்டிப்பாக வந்து ஜாம் ஆகிடும். கொஞ்சம் ப்ராடாக இடம் இருக்கணும், இல்லை பார்க்கிங் இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கே போட முடியும் வண்டியை. ஹோட்டலே ஒன்றும் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. இங்கேருந்து ரைட் எடுக்குது. எல்லாம் பஜ்ஜி கடையாக வச்சுருக்காங்க. பஜ்ஜி கடை, மிட்டாய் கடை. அதே ட்ரெயின் தாங்க. இங்கே கீழே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா, கீழே வர ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா கேட் வச்சுருக்காங்க. ஐயா போடுறாங்க. மேலே அந்த கவருக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா கேட்டு கிடையாது, கீழெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த 35 ரூபா கொடுத்து அந்த எலக்ட்ரிக் ஆட்டோவில் போட்டது வந்து, எலக்ட்ரிக் ஆட்டோவில் போனது வந்துட்டு ஒரு ஒர்த்தான விஷயம்னு சொல்லுவேன். ஏன்னா சீரியஸாக நிறைய தூரம் இருந்துச்சு. நான் நடந்துருந்தேன்னா 1 ஹவர் நடந்துருக்கணும். 1 ஹவர் கூட ஆயிரும். கூடவே நடக்கணும். 3 கிலோமீட்டர் கொஞ்சம் ரொம்ப அப்பாக தான் இருந்துச்சு. அது ஏன்னா ப்ராப்பர் வழி இருந்துச்சு, அவ்வளோதான். நடக்கிறதுக்கு ரொம்ப கரடு முரடாக இல்லாமல் அந்த மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதான். தவிர வந்துட்டு தூரமும் எலிவேஷனும் ஜாஸ்தியே இருந்துச்சு. இன்னொரு விஷயம் வந்துட்டு ஹரிகர் ஃபோர்ட் நாளைக்கு நான் போகிறதுக்கு கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுத்த மாதிரி. இன்றைக்கி ரொம்ப தூரம் நடக்கல, ரெஸ்ட் எடுத்து நாளைக்கு கொஞ்சம் காலை தயார் பண்ணுறது மாதிரி ஆயிருக்கும் பார்த்தா. ஏன்னா நான் இன்றைக்கி நான் நடந்திருந்தேன்னா கண்டினியூஸாக ஆல்ரெடி 3-4 நாள் ஃபுல்லாக ட்ரெக்கிங் பண்ணிட்டுருக்கேன். இன்றைக்கும் மறுபடியும் இது நடந்திருந்தேன்னா மறுபடியும் கால் பெயின் ஆகிட்டு நாளைக்கு இன்னும் கஷ்டப்பட்டுருப்பேன். ஸோ அந்த 70 ரூபா செலவு பண்ணதில் எவ்வளோ பெனிஃபிட்டுன்னு சொல்லுவேன் நான் சீரியஸாக. ஆனால் நடக்காமல் நான் வந்து தப்பிச்சிட்டேன் அதுலேருந்து. இன்னும் நடந்துருக்கணும் பார்த்தா மேலே. ஏன்னா நான் வந்து இது ஸ்டேஷன் மட்டும் தான் பார்த்தது. ஒவ்வொரு ஸ்பாட் நிறைய இருக்குது, வியூ பாயிண்ட் அது இதுன்னு லேக் நிறைய இருக்குது. எல்லாம் போகணுன்னா நடந்து போகணும் ஃபுல்லாக. அது ரொம்ப கஷ்டம். அதனால் ஜஸ்ட் அதை மட்டும் போயிட்டு ரிட்டர்ன் ஆகிட்டேன். சாப்பிடலாம் கடையை தேட ஆரம்பித்தாங்க. ஒரு கடை காணல, ஃபுல்லாக சிங்கிள் ரோடாக இருக்குது. கடை இருந்தால் கூட அப்படியே சும்மா அது போர்டு இருக்கும், கடையெல்லாம் இருக்குது, அது பூட்டி போட்டிருப்பாங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் ட்ரிப்பில் அடுத்த ஒரு ஆட் ஆன் அந்த மேகி பண்ணாமல அந்த பையன் அதே மாதிரி. அது ஆக்சுவலாக ரொம்ப கம்மியாக சொன்னாங்க. 350 ரூபா ஸ்டவ்ங்க அது அவர் சொன்னார். அவ்வளோ கம்மியாக அப்படின்னு எனக்கு ஆச்சரியம் ஆகிடுச்சு. பார்த்தா நான் மைண்டில் ஒரு 1000-2000 ரூபா அப்படி வச்சுருந்தேன் ஸ்டவோட ரேட் அப்படின்ட்டு. பட் 350 ரூபா சர்ப்ரைஸிங்காக இருந்துச்சு. எவ்வளோ ஆனால் பரவாயில்ல, நல்லதாக ஒரு குவாலிட்டியாக. அந்த குட்டி ஸ்டவ்வில் ஒன்று, அந்த கேஸ் ஒன்று, ஒரே ஒரு பாத்திரம், சின்னதாக ஒரு பாத்திரம் எடுத்துக்கணும், அவ்வளோதான். ரொம்ப சமைச்சிடலாம் இல்லை, ஈஸியாக பண்ணக்கூடியது. டீயோ இல்லை மேகி இல்லை முட்டை அவிச்சு, ஸோ இந்த மாதிரி எதுனாலும் ஓகே, நமக்கு பெட்ரு தான். ஒன்றை வந்து எவ்வளோ லக்கேஜ் கேரி பண்ணுறதுல அந்த 2 சின்ன ஐட்டம் கேரி பண்ணுறதுல ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஏன்னா சின்ன பாத்திரம்னா அந்த பாத்திரத்துக்குள்ளே அந்த ஸ்டவ் வச்சுக்கலாம், அவ்வளோ சின்னது தான். அப்புறம் நம்ம செயின் லூப் மாதிரி ஒரு கேன், அவ்வளோதான் இருக்க போகுது. ஸோ அதுவும் நீ அடுத்த ட்ரிப்லேருந்து ஆட் ஆனா 3-4 டேஸாக பெட்ரோலே போடல. ஸோ டேங்க் ஆல்மோஸ்ட் ரிசர்வ் ஆக போகுது. அதனால் இங்கே ஹெச்பி பெட்ரோல் பங்க் ஒன்று இருக்குது, இதில் போயிட்டு பெட்ரோல் போடணும். பட் ஃபுல் டேங்க் போட போகிறது கொஞ்சம் கம்மியாக தான் போட போகிறேன். ஏன்னா நைட்டு ஒரு வேளை பெட்ரோல் பங்க் ஸ்டேயாக இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நல்லா பெட்ரோல் பங்காக இருந்துச்சுன்னா. அதனால் இங்கே வந்து ஒரு 1/2 டேங்க் போட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஊர் வந்துச்சு. சாப்பிட கடை இருந்துட்டு அப்படி வந்துட்டு சாப்பிட்டாச்சு. ஃப்ரைட் ரைஸ் ஆக்சுவலாக நல்லா பண்ணியிருந்தாங்க. என்னென்னா அந்த ஊருக்கும் அந்த கடைக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்க. டேஸ்ட்டும் நல்லா தான் இருந்துச்சு. பட் என்ன கலர் தான் கொஞ்சம் ஜாஸ்தி, ரெட் கலர் அள்ளி போட்டிருந்தாங்க அப்படியே. அதுதான் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. மற்றபடி ஓகே சாப்பிட்டாச்சு. சாப்பிட்ட அப்புறம் கேப்பில் என்ன பண்ணேன்னா ஒரு எலக்ட்ரிக் லைட் ஆப்போசிட் இருந்துச்சு.
போயிட்டு நம்ம இன்டர்காம் ஏதாச்சும் ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்த்து கழட்டிட்டு பார்த்தா உள்ள தண்ணி போயிருந்துருக்கு. ஃபுல்லாக வந்து ஒயிட் அடிச்சிருந்துச்சு. அவர் தண்ணி தான் போயிருக்கு. சும்மா ட்ரையர் போட்டப்போ அந்த பிளாஸ்டிக் மெல்ட் ஆக ஆரம்பிச்சு. அதாவது இந்த அவுட்ரு கவர் லைட்டாக. அப்போ அந்த போர்டை மட்டும் தனியாக கழட்டி கொஞ்சம் பெட்ரோல் விட்டு க்ளீன் பண்ணார். பெட்ரோல் ஒன்றும் ஆகாது கேட்டால் இல்லை ஒன்றும் ஆகாது, அப்படி தான் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னாரு. சரி ஓகேட்டா அவர் விட்டு க்ளீன் பண்ணார். சார்ஜ் போட்டு பார்த்தேன், எங்கேயும் நான் ஆகலை. அவர் சொன்னார் சரி எதுக்கு நீ அப்புறமா போட்டு பாருங்கள், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டாரு. இன்னைக்கு நைட்டு சார்ஜ் போட்டு பார்க்கணும் ஏதாச்சும் ஆன் ஆகுதா என்னன்றது. பட் ஆகாதுன்னு தோணுது. ஏன்னா க்ளீன் பண்ணி போட்டாச்சு. க்ளீன் பண்ணி போட்ட அப்புறம் வரலன்னா நோ யூஸ். அதனால அங்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு பார்த்தா. இப்போ வந்து ரீச்சிங் டைம் 8:30 காட்டுது. ஃபஸ்ட்டு 7:30 இருந்தது. 1 hour, ½ hour, 3/4 hour சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 20 minutes போனால் அந்த இதுக்கு இன்டர்காம் செலவு பண்ணது. அப்போவே யோசிச்சேங்க 100 கிலோமீட்டருக்கு எதுக்குடா 3 hour காட்டுது அப்படின்ட்டு. ஃபுல்லாகவே வந்துட்டு சிங்கிள் ரோடு அண்ட் ஆல்சோ வந்து ஃபுல்லாக வந்து ரோடு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போயிட்டுருக்கு. சின்ன ரோடு தான், ரொம்ப பெரிய ரோடெலாம் இல்லை. சின்னது பெருசுன்றதை விட ரோடே இல்லை, அதான் மேட்ரு. ரொம்ப ஸ்பீடாக அடித்து ஓட்ட முடியாது. அதனால தான் அவ்வளோ ஹவர்ஸு. 104 கிலோமீட்டருக்கு இன்னும் 2.25 மணி தானே காட்டுது. நீங்கள் கதை அப்புறம் பேசுங்கடா, சைடில் வாங்க. நல்லாயிருக்கு லொக்கேஷன். 2 பக்கம் வந்து பாறை அப்படியே குடஞ்சி போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து காங்கிரீட் ரோடு தான் வந்து ஒர்க் போயிட்டுருக்குது. பாதி போட்டிருக்காங்க. ஃப்ரெண்டில் தெரியுதுங்களா, அந்த போர்ஷன் வந்து கொஞ்சம் போட்டிருக்காங்க. அப்படியே போயிட்டுருக்கோம். அடுத்து திடீர்னு பார்த்தா அப்படியே கட் பண்ணி அடுத்து கொஞ்சம் போடாமல் இருக்கும். ஃபுல்லாக போட்டு முடியல. ஆமாம், ஜஸ்ட்டு ஒரு கல்லை ஏற்றி விட்டு இல்லைங்க. ஏன்னா வந்து பெட்ரோல் பங்கு லாஸ்ட்டு பெட்ரோல் பங்கு வர வந்து பார்த்தேன். அங்கேருந்து எங்கேயும் ஹரியர் ஃபோர்ட்டு பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுவும் அந்த பெட்ரோல் பங்கில் வந்து ஸ்டே பண்ணுற அளவுக்கு ஃபெசிலிட்டியும் கிடையாது. ஏன்னா காலையில் ஹரியர் ஃபோர்ட் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணணும், ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணணும். அப்படின்னா வந்துட்டு ஹோட்டல் ஆகிட்டு பெட்ரோல் பங்க் ஆகிட்டு அங்கே எளிதாக கிளம்பி ஹரியர் ஃபோர்ட் கிட்ட வந்து பார்த்தா 7 மணிக்கு இருக்கணும். பார்த்தா நான் இங்கேருந்து திரும்ப அவ்வளோ தூரம் போகிறது கஷ்டம் அப்படின்னு பார்த்தா ஹரியர் ஃபோர்ட்டை தாண்டி தான் ஸ்டேஸ் இருக்குது. ஸ்டே வந்து ஹோட்டல் எது பார்த்தாலுமே நியர்பையில் வந்து அதுக்கு முன்னாடியே எதுவுமே இல்லை. அந்த ஹரியர் ஃபோர்ட் தாண்டி தான் வந்துட்டு திரிம்பக் அப்படின்ற ஊரில் தான் வந்து ஹோட்டல்ஸ் நிறைய இருக்குது. அதுவும் ஆன்லைனில் பார்த்தே கால் பண்ணி விசாரிச்சுட்டு போகலாம் அப்படின்னா. ஏன்னா வீக்கெண்ட் வேறு, நாளைக்கு சண்டே ஆகும்போது கண்டிப்பாக வந்து ப்ரைஸ் ஹையாக இருக்கும். போய் அங்கே போய் நின்றுட்டு ப்ரைஸை கேட்டுட்டு செக்இன் பண்ண முடியாமல் முழிக்க வேணாம் அப்படின்ட்டு தான் யோசிச்சுட்டு 2-3 கால் பண்ணி பார்த்தேன். ஒன்றும் கரெக்டாக ஃபோனில் வந்து வேலைக்கு ஆகலை. சரி ஓகே என்ன தான் ஆகும் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹரியர் ஃபோர்ட் மேப் மாதிரி திரிம்பக் அப்படின்ற அந்த ஊருக்கு வந்துட்டு நான் மேப் போட்டேன். எவ்வளோ 1 hour 21 minutes 47 kilometers இன்னும் இருக்குது. அங்கே போயிட்டு டேரெக்டாக தான் ஹோட்டல்ஸ் தரணும். அது இல்லாமல் அந்த ஊர் போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல்ஸு ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி தாங்க கும்முன்னு இருட்டு ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரி ஒரு ரோடாக தான் இருக்குது. மிடில் போகிற வழியில் டைவர்ஷன் எடுத்து போனால் ஃபார்ம் ஸ்டே ரிசார்ட் அப்படிலாம் வந்து மேப்பில் காட்டுது. 1-2 ரொம்ப இல்லை, ரேராக காட்டுது. அங்கெல்லாம் போனால் வந்துட்டு என் ட்ரிப்பு பட்ஜெட் மொத்தத்தையும் ஒரே நாளில் பிடிங்கிடுவாங்க. அதனால் அது போக முடியாது. சரி பார்ப்போம், நமக்கு எந்த தலையில் என்ன அழியுன்னு பார்க்கலாம். ரூம் இருக்கா? ஏன்னா ரூம் இப்போதைக்கு நான் எடுத்தேன்னா வந்து அது 2 days தான் எடுக்கணும். பார்த்தா ஏன்னா கண்டிப்பாக ஹரியர் ஃபோர்ட் போயிட்டு வந்துட்டு ரெஸ்ட் எடுக்க ரூம், ப்ராப்பர் ரூம் கண்டிப்பாக தேவை. நான் இன்றைக்கி அதனால தான் வந்து பெட்ரோல் பங்க் ஸ்டே போட்டு நாளைக்கு ஒரு ரூம் எடுக்கலாம்னு யோசிச்சது. பட் பெட்ரோல் பங்க் ஆப்ஷனுக்கு எதுவும் கிடைக்காதனால இப்போ எடுக்கிற ரூமை வந்து 2 daysக்காக சேர்த்து எடுக்கணும். எடுத்தால் தான் வந்துட்டு போயிட்டு இன்றைக்கி ஸ்டே பண்ணுறது ஹரியர் ஃபோர்ட் போயிட்டு வந்துட்டு திரும்ப அங்கேயே ஸ்டே பண்ணி அடுத்த நாள் காலை கிளம்புற மாதிரி இருக்கும். அது வேறு இன்னொரு பெரிய ஒரு காமெடி என்ன, சாட்டர்டே சண்டே ஹோட்டல் சும்மாவே ரேட்டு பிச்சுட்டு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பிளேஸ் கிட்ட, அதுவும் சாட்டர்டே சண்டேனா சொல்லவே தேவையில்லை. ரேட்டு வந்து அவங்க என்ன தோணுதோ அதான் ரேட் அப்படி வச்சுருப்பாங்க. கிலோமீட்டரும் குறைய மாட்டேங்குது. ரீச்சான மாதிரி தெரியலங்க. ஆனால் ஸ்பீடு வந்து 30-35 அந்த மாதிரி தான் போக முடியுதா, ரொம்ப போக முடியல. இன்னொன்று எப்படா இந்த இடத்த தாண்டோன்ட்டு இருக்குதுன்னா ஒரு வீடு ஒன்றுமே இல்லைங்க. மிடில் வந்து ஒரு 20 minutes ஒருக்கா வந்துட்டு ஒரு சின்னதாக மீன்ஸ் ஒரு 5 செகண்ட் 6 செகண்டுக்கு வர மாதிரி ஒரு 4 வீடு எங்கேயோ 2 பேர் எட்டி பார்க்குற மாதிரி தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான். மற்றபடி ஒரு வீடு எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக இது ரிஸ்க். நான் கீழே தங்கியிருக்க வேண்டியது. என்ன இப்போ எக்ஸாம்பிள் இப்போ ஏதோ பிரேக் ஃபெயிலியரு இல்லை ஏதோ கிளச்சு சரியில்லைன்னா இப்போ வந்து கொஞ்சம் மிட் லெவல் ஹில்ஸ் மாதிரி ஏறிட்டு ரொம்ப ஹில்ஸில் கொஞ்சம் கிளச் ப்ராப்ளம் வராத அளவு தான், அந்த மாதிரி தான்.
சப்போஸ் கொஞ்சம் அப்பா இருந்து இல்லை கிளச்சு ப்ராப்ளமோ இல்லை பிரேக் ஃபெயிலியரோ இல்லை என்ன ப்ராப்ளம் வந்தாலுமே பஞ்சர் தான் பெரிய ப்ராப்ளம் இருக்குதுலே, அது வந்தாலோ எங்கேயுமே போட நடுவில் மாட்டிக்க வேண்டியதான். ஏன்னா இதில் ஒரு சின்ன ஒரு பைக்கோ சைக்கிள் கூட இதுவரை கிராஸ் பண்ணல. நான் வந்து ஒரு முக்கால் மணி நேரம் அரை மணி நேரம் மேலே வந்துட்டு 3/4 மணி நேரம் வந்துருப்பாங்க, வந்துட்டுருக்கேன். ஒரு வண்டி கிராஸ் ஆகலை, என்னை ஓவர்டேக் பண்ணி போகலை. ஸோ அப்படி ஆயிடுச்சுன்னா எனக்கு ஹெல்ப்புக்குன்னு ஒருத்தர் இருக்க மாட்டாங்க, பக்கத்தில் ஒரு வீடு ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியாது. நான் இது இப்போ ஏதோ தாண்டி போன மாதிரி தைரியமாக பேசிகிட்டு இருக்கேன், ஸ்டில் இன்னும் நான் தாண்டலை. ஓப்பா, இந்த 3/4 மணி நேரத்தில் எவரோ ஒரு புண்ணியமாக பாருங்கள், ஒரு லைட் அடிச்சுட்டு ஒரு பைக் வருது. அப்படியே இது மாதிரி ஏதோ பைக்கோ யாரோ வந்தால் கூட என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. மெக்கானிக் ஷாப்புக்கு வண்டி எப்படி எடுத்துகிட்டு போகிறது, அதுன்னு ரொம்ப ரிஸ்க். ஆக்சுவலாக நான் ஏதோ யோசித்தேன், பட் ஸ்டில் இருந்தாலும் போயிடுவோம். காலைல அரியர் போட்டு காலையிலே போகணும், கீழே தங்கினா இன்னும் 1.5 மணி நேரம் போகணும், அது இதுன்னு யோசிச்சுட்டு அப்படியே ஏதோ வந்துட்டேன். ஓகே, அடுத்து ஏதோ ஒரு சொன்ன மாதிரி குட்டி ஊர் வந்திருக்கு, ஒரு போண்டி இருந்துச்சுங்க. இதில் வந்து கொஞ்சம் லைட் வெளிச்சமாக வருது, அப்படியே ஸ்டாப் பண்ணேன். ஒரு சின்ன குட்டியோண்டு ஊர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்பேஸ் இருந்துச்சு. இதை பார்த்ததும் சரி பேசாமல் டென்ட்டை போட்டுடலாமா, எப்படியும் வந்துட்டு ரூம் ஸ்டேஸ் பண்ணோண்டா அப்படின்ட்டு. இதில் கொஞ்சம் பசங்க இந்த ஸ்கூல் பசங்க, இது எக்ஸ்ட்ரா ஸ்கூல் தாங்க இருக்குது, நிறைய பேர் இருந்தாங்க. கேட்டு பார்த்தப்போ வந்துட்டு பஞ்சாயத்து தலைவர்கிட்ட எங்கன்ட்டாங்க. பஞ்சாயத்து தலைவர் பார்த்தீங்கன்னா உள்ள பக்கத்தில் வீடு. சரின்னு கேட்டேன், சரி ஓகே அப்படின்ட்டாரு. எப்படி தங்க என்னோட டென்ட் இருக்குது அப்படின்னு, இங்கே ஸ்டே பண்ணுறேன் ஓகேன்ட்டாரு. சாப்பாடு கேட்டார், சாப்பாடு இப்போ தான் சாப்பிட்டேன் வேணாம் அப்படின்னேன். இல்லை எங்கள் ஊர் வந்து சாப்பிடலாம் போடாது, நீங்கள் டென்ட்டை போட்டு வந்து சாப்பிட்டு தான் போகணுன்ட்டு அவர் வேறு சாப்பாடு கிடச்சிருக்காரு. ஸோ டென்ட்டை வந்து பிரிச்சுட்டேன், இன்னும் வந்து ஃபுல்லாக வந்துட்டு டென்ட்டை போட்டுட்டு அப்படியே வந்து இங்கே செட்டில் ஆக வேண்டியதான். ஸோ அவ்வளோதாங்க, இன்றைக்கி வந்துட்டு விலாக் வந்து அப்படியே என் பண்ணிடுறேன். டென்ட்டை வந்துட்டு போதும் ஸ்டே பண்ண தான் போகிறேன். நாளைக்கு நான் டென்ட் போட்ட இடத்த வந்து லைட்டிங்கோட காலையில் அடுத்த நாள் விலாகில் வந்துட்டு டே 9 ஏதோ விலாகில் வந்து நான் வந்துட்டு காமிக்கிறேன் எங்கள் டென்ட் போட்டது அப்படின்றத. ஸோ இன்றைக்கி எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெட்ரோல் வந்துட்டு ஒரு ஃபுல் டேங்க் பண்ணாமல் ஒரு ஆஃப் டேங்க் பண்ணேன், 750 ருபீஸ் அது பண்ணேன். அது போக காலைல டிஃபன் ஒரு 2 டீ 2 சேர்த்து 70 ஆச்சு. அப்புறம் வந்து ஒரு 20 டோட்டலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 200 ருபீஸுங்க. 200 பார்த்தீங்கன்னா ஓவரால் முடிச்சு. டின்னர் தேவையில்லை, ஆக்சுவலாக பசிக்கவே இல்லை. அவர் வேறு கூப்பிட்ருக்காரு, போயிட்டு டின்னர் அவர்கிட்டே வந்துட்டு வீட்டிலே சாப்பிட வேண்டியதான். சாப்பிட்டு இன்னைக்கு டென்ட் போட்டு இன்றைக்கான டே வந்து முடிச்சுட்டு நம்ம நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து காலைல சீக்கிரமாக கிளம்பி ஹரிகர் போர் கிளம்ப போகிறோம். ஓகே, நாளே பார்க்கலாம். பை, see you.